தம்பதியர்கள் வந்து இரவு ஷோ சினிமா பார்த்துட்டு இரவுல அந்த சினிமா பார்த்துட்டு வராங்க. இந்த அவன் தடி வச்சுக்கிட்டு அந்த கணவனை அடிச்சுட்டு நகையெல்லாம் பிடுங்கி அந்த பெண்ணை துன்புறுத்துறான். அது போட்டு எல்லாம் துன்புறுத்துறாங்க. ஒன்றுமே புரியல. ஒரு 4-5 பேர் கும்பலாக சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. இது மறுநாள் போலீஸுக்கு தெரியுது. அவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே ஒரு டாக்டர்கிட்ட கத்தி இருக்கு. இதில் 4-5 பேர் சுற்றி போனவங்கள கத்தியை வச்சு மிரட்டி கட்டையை வச்சு மிரட்டி பண்ணானே அவன் ஜெயிலில் இருக்கான். ஒரு டாக்டர்கிட்ட கத்தி இருக்கு. அவரும் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ இவர் ஜெயிலுக்கு போக மாட்டார். இவர் உயிரை பொய்யா இருந்து துன்புறுத்ததுனால இவர் தண்டனை அனுபவிக்கிறாரு. இவர் உண்மையா இருந்து காப்பாத்துறாரு. அப்போ இவர் காப்பாற்ற இடத்துல இருக்காரு, இவர் தண்டனை அனுபவிக்கிற இடத்துல இருக்காரு. இதான் பொய்யுக்கும் மெய்யுக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல ஒப்பீடு.